ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாம்பே ஹல்வா. பாம்பே ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி விட்டோடனே நல்லா கரைஞ்சிடும். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. கட்டிகள்லாம் விழாது. இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரையட்டும். கரைஞ்சா போதும், பாகுபதெல்லாம் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டு சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு சேர்த்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. நல்லா கட்டியாயிடும். பாருங்க, நல்லா கட்டியாக வந்துருச்சு. பாருங்க, அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நான் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு ரொம்ப நெய் தான் முக்கியமானது. நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். நீங்கள் நெய் சேர்க்க சேர்க்க அது நல்லா இழுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துங்க. நீங்கள் ரெட் கலர், எல்லோ கலர், எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் எடுத்து வச்சு இந்த 1/2 கப் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்க வேணாம், அப்படியே சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. அல்வாவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ட்ரேயில் ஊற்றுறீங்களோ அந்த ட்ரேவில் நல்லா நெய்யை தடவி விட்டுக்குங்க. நம்ம ரெடியான அல்வாவை நல்லா ஊற்றி சமப்படுத்திக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுருந்தேன். ஒரு பிளேட்டில் கவுத்து விட்டுக்கலாம். நான் கவுத்து விட்டுட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பிளேட்லேயே ஊற்றிருந்தாலும் ஆறணுன்னு அப்புறம் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.